தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் சுற்றுது, இல்லை ஒரு பக்கம் திரும்புகிறப்போ அப்படியே அப்படியே தள்ளுற மாதிரி இருக்குது, இம்பேலன்ஸாக இருக்குது. எனக்கு இந்த தொந்தரவுனாலேயே நான் 3 வருஷமாக நான் வேலைக்கு போகிறதில்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல, நான் ஹாஸ்பிட்டலாக போயிட்டுருக்கேன். அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது சிலருக்கு ஜஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் அப்படி, அப்புறம் சிலருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து, சிலருக்கு திரும்புகிறப்ப மட்டும், சிலருக்கு என்ன ஏதுன்னு ரீசன் சொல்ல முடியாது, ஆனால் திடீர்னு வர்றது, ரொம்ப நேரம் உட்காந்து லேப்டாப் பார்த்தா அந்த மாதிரி வர்றது, குனிஞ்சு வேலை செஞ்சால் வெயிட் தூக்குனா வர்றது, இல்லை டிரைவ் பண்ணால் வர்றது. இதை தவிர இம்பேலன்ஸு, சிலருக்கு மட்டும் வாமிட் சென்சேஷன், வாமிட் வராது ஆனால் சென்சேஷன் வரும் நாசியா மாதிரி. சிலருக்கு மூச்சு இழுத்து விடுறப்பவே நெஞ்சில் வலிக்கும், மூச்சு விடவே சிரமமாக இருக்கிறது. செஸ்ட்டில் பெயின், ரைட் ஆர் லெஃப்டில் பெயின். லெஃப்டில் பெயின்னா ரொம்ப பயந்துக்குவாங்க, நிறைய இசிஜி எடுப்பாங்க. ஸோ லெஃப்டில் பெயின், இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் டெஸ்ட் அதெல்லாம் அதிகமாக எடுப்பாங்க. லெஃப்டில் பெயின் இருக்குங்காட்டி ஹார்ட்டுன்னு நினச்சிட்டு. அதை தவிர ரிப்ஸில், சைடில் இருக்க ரிப்ஸில், கீழே இருக்க ரிப்ஸில், நடுவில் ஸ்டர்னமில் வலி, காஸ்டோகாண்ட்ரைட்டிஸ். அப்புறம் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை விரல் மரமரப்பு, அண்டர் ஆர்ம்ஸில் வலி. இங்கே ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டாய்ட் ட்ரப்பீசியஸ், இந்த மசில்ஸ் இருக்குல்லங்க கழுத்தில், அதில் வலி. அப்புறம் சர்வைக்கல் மசில்ஸ். அதை தவிர மயமயன் இருக்கிறது, தாடையில் டிஎம்ஜே ஜாயிண்ட் வலி, அப்புறம் கண்ணுக்குள்ளே வலிக்கிறது, இல்லை பார்வை மங்குற மாதிரி ஒரு ஃபீலிங், அப்புறம் பல்லில் வலி, ஃபேஸில் வலி, அப்புறம் பால்பிட்டேஷன். இந்த வலியெல்லாம் அதோடு சேர்ந்து ஹார்ட் பீட் அதிகமாக வருது, ஸ்வெட்டாக வருது, அப்புறம் முதுகில் ஸ்கேப்புலால எல்லாம் வலிக்கிறது, அப்புறம் ஸ்பைனல் கார்டில் மேலேருந்து கீழே வரைக்கும் வலி வர்றது, அப்புறம் ஒரு பக்க தலைவலி, மைக்ரைனு, சைனஸில் வலி. இதில் 3-4 சிம்டம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது, சிலருக்கு அதை விட அதிகமாக இருக்குது, சிலருக்கு ரொம்ப ரேராக 1 or 2 சிம்டம்ஸ் இருக்குது. இந்த சிம்டம்ஸை பல்வேறு நோய்களாக பிரிஞ்சு 100 பேர்த்துக்கு இது வருதுன்னா 95 பேர் இந்த சிம்டம்ஸை ராங்காக டயக்னோஸ் பண்ணி தப்பாக நினச்சிக்கிட்டு வேறு நோயின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. இந்த எல்லா சிம்டம்மே அக்குமுலேட்டடாக மோஸ்ட் காமனாக 100 பேர் இருந்தால் 95 பேர்த்துக்கு சர்வைக்கல் ஸ்பைன்லேருந்து தான் வருது. பிரெயினில் நினைக்கிறது இல்லை ஹார்ட்டில் நினைக்கிறது, அது எல்லாத்தையும் மோட்டார் அண்ட் சென்சரி எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறது ஸ்பைனல் கார்டு தான். இன்றைக்கி உலகத்துலேயே ஸ்பைனல் கார்டு பேஷண்ட்ஸ் தான் டீவியேட் ஆகி, ஈவன் யூரின் போகிறது, மோஷன் போகிறதுல எல்லாம் ட்ரபுள் பண்ணும். டீவியேட் ஆகி அந்தந்த இதுக்கு கிட்னின்னு நினச்சி அப்படியே போயிட்டே இருப்பாங்க, இல்லை லிவர்னு நினைப்பாங்க, இல்லை மோஷன் ப்ராப்ளமில் அது சம்மந்தமாக ரெக்டம், கோலன் அப்படின்னு நினச்சி போவாங்க, இல்லைன்னா இஎன்டின்னு நினச்சி அதுலேயே போயிட்டே இருப்பாங்க, இல்லை ஹார்ட்டுன்னு நினச்சி பைபாஸ் சர்ஜரி வரைக்கும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் லோ பிபி, ஹை பிபி அதோட கம்பேர் பண்ணி நிறைய பேர் பிபி மெஷின்லாம் வீட்டில் வாங்கி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அதாவது இந்த நோய் தான் தெரியாமல் தான் இவ்வளவு கஷ்டமும் வருது. இந்த நோய், இந்த பர்டிகுலர் சர்வைக்கல் ஆன ஸ்ட்ரெயின், லம்பாரில் ஆகிற ஸ்ட்ரெயின், கொஞ்சமாக தொராசிக்கில் ஆகிற ஸ்ட்ரெயின், ஸ்பைனல் கார்டில் வந்த நோய்கள், அதை உணராமல் தான் பேஷண்ட்ஸ் அதிகமாக எங்கெங்கேயோ பிரிஞ்சு போயிட்டே இருக்கிறீங்க. அதுதான் இப்போ நான் சொல்ல வர்றதே. அந்த தலை சுற்றின உடனே ஸ்பைனல் கார்டுன்னு நினைக்க முடியல உங்களால். பல வருடங்களாக அதை ஹார்ட்டு, அது பிபி அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அதாவது ரேராக வர்ற சிம்டமை நினச்சிட்டு காமனாக வர்றதை நினைக்க மாட்டேங்கிறீங்க. இது மாதிரி வந்தால் 195 பேர்த்துக்கு ஸ்பைனல் கார்ட்லேருந்து தான் வருது. ஆனால் 95 பேர், 195 பேர் வேறு நோயின்னு நினச்சிட்டு 5 பேர் தான் இது ஸ்பைனல் கார்டுன்னு உணர்றாங்க. நீங்கள் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இங்கே வலியே இல்லைங்களேங்க கழுத்தில் அப்படிங்கிறீங்க. எப்படி இதை கேட்குறீங்க? எப்படி உங்களால் கேட்க முடியுது?
மூளையில் அடைப்பு வந்தால் ஒரு சைடு கை கால் வராமல் போகுது, அது கூட உங்களுக்கு தெரியாதா? மூளையே அப்படிங்கிறப்போ மூளையிலேருந்து வர நரம்பு பூரா ஸ்பைனல் கார்டில் தான் இருக்குது. ரைட் சைடு மூளையில் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆனால் இவ்வளோண்டு ரத்த குழாயில் அடைப்பு வந்தால் இப்படி கோடு போட்ட மாதிரி ஒரு சைடு கால் வரைக்கும் வராது. லெஃப்ட் மூலையில் வந்தால் ரைட் சைடு வராது. லெஃப்டில் புரோக்காஸ் ஏரியா, பேச்சு ஏரியா இருக்கிறதுனால ரைட் ஸ்ட்ரோக்னா பேச்சு கூட கஷ்டமாக இருக்கும். அதையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். மூளையே அப்படிங்கிறப்போ ஸ்பைனல் கார்டு இங்கே கட்டானா 2 கை 2 கால் வராது, யூரின் டாய்லெட் போகிறதே தெரியாது. அப்போது மொத்த உடம்பும் இந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து தான் சென்சரி அண்ட் மோட்டார் கண்ட்ரோல் ஆகுது. அதனால் இது ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று மெயின் ஸ்பைனல் கார்டு இஷ்யூன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேர்ல்ட்லேயே எக்ஸசைஸ் தவிர வேறு ட்ரீட்மெண்ட்டில் அதுலேயும் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. எக்ஸசைஸ் தானே, வாக்கிங் போகிறேன், ஜாகிங் போகிறேன், நான் டான்ஸ் ஆடுறேன், நான் ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டுருக்கிறேன், நான் ஜிம்முக்கு போய் பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஃபிட்னஸ் சென்டருக்கு போகிறேன், யோகாவுக்கு போகிறேன், ஸ்விம்மிங் போகிறேன். அதெல்லாம் உடம்புக்கு நல்லது தான். அந்த எக்ஸசைஸ் வேறு, இந்த ஸ்பைனல் கார்டுக்குன்னு பண்ணுற எக்ஸசைஸ் அப்படி கிடையாது. ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி அதுக்குன்னு எக்ஸசைஸ் சொல்லி தரணும். ஒவ்வொரு எக்ஸசைஸும் கழுத்துக்கு செய்கிற எக்ஸசைஸ் கழுத்துக்கே சொல்லித்தரக்கூடாது. வேறு ஷோல்டர் இங்கெல்லாம் சொல்லி அந்த கழுத்தை ஸ்ட்ரென்த் பண்ணணும். டைரெக்டாக கழுத்துக்கு இப்படி பண்ணுங்கன்னா வலி அதிகம்தான் ஆகும். அதனால் இது கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய எக்ஸசைஸ், சரிங்களா? இன்டென்சிவ் கேர் யூனிட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்கு இன்டென்சிவ் கேர் யூனிட்? ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருந்தால் போய் ஐசியூவில் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி இன்டென்ஸ் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ரொம்ப இன்டென்ஸாக எக்ஸசைஸ் சொல்லித்தரணும். அதை நாங்கள் என் டீமு 12 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாம் சேர்ந்து ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸு, அதில் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஆன்லைனில் கரெக்டாக சொல்லித்தரோம். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து நைட் 10 மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் சொல்லி கொடுக்குறோம். அதை 24 ஹவர்ஸாக மாற்றலான்னு இருக்கேன் அரவுண்ட் த வேர்ல்டு வர்றதுனால. ஸோ அந்த மாதிரி 1 ஹவர் கேர்ஃபுல்லாக எடுத்து அதை க்யூர் பண்ண முடியுது. இப்போ அது பரவாயில்ல. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் சர்வைக்கல் அண்ட் ஸ்பைனல் கார்டில் வர்ற இஷ்யூஸு. அது கழுத்தில் எலும்பு தேய்மானமோ, இடுப்பில் எலும்பு தேய்மானமோ, இல்லை கழுத்தில் ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதாவோ இருக்குது. அப்படி பார்த்தா சர்வைக்கல் ஸ்பான்லைட்டிஸ், டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரோட்ரூஷன், டிஸ்க் புலாப்ஸ், பிரேக்கியல் நியூரால்ஜியா, சர்வைக்கோஜெனிக் பெயின், சர்வைக்கல் ஸ்ட்ரெயின், இதுதான் இந்த வலியெல்லாம் கொடுக்குது. இன்றைக்கி அதுக்கு உதாரணத்துக்கு 4 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தான். இது டோட்டல் க்யூர் பண்ண முடியாது. 100% இருக்கிறப்ப அதில் சும்மா ஒரு 5% சொல்லி க்யூர் பண்ண முடியாது. இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லி கொடுக்குறேன், ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் மாதிரி தான் எல்லா எக்ஸசைஸும் இருக்கும். இது மாதிரி இப்போ நான் 5 மினிட்ஸ் தான் மொத்தமே சொல்கிறேன். பட் ஆக்சுவலாக டெய்லி 1 ஹவர் 10 டேஸ்க்கு 10 ஹவர்ஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸசைசஸ் வேணும், கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.